ஹாய் காய்ஸ், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வீக்லி எண்டில் பார்க்கும்போது நம்ம மண்டேல டு ஃப்ரைடே வரையும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அது எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது நான் என்னுடைய மார்னிங் டெய்லி க்ரீன் மெம்பர்ஷிப்பில் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். 9:15 to 10:30 டெய்லியுமே நம்ம ட்ரேட் பண்ணுறோம். டெய்லி ஸ்கேல்பிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். ஸ்கேல்பிங் என்றால் என்ன? ஸ்கேல்பிங் ஏன் பண்ணணும்? ஸ்கேல்பிங் யார் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குயிக் டிசிஷன், குயிக் மேக் மணி, குயிக் லாஸ் மணி, ரெண்டுமே. ஓகேங்களா? டிசிஷன் கரெக்டாக எடுக்கிறோமா, இல்லை கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறோமா, அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்? அதுக்கு நீங்கள் பயப்படாமல் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் பயப்படுறீங்களா? ட்ரேட் எடுக்கும்போது கை உதறுதா, இல்லை மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியலையா, எவ்வளோ குவான்டிட்டிஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு புரியலையா? ஒரே ஒரு விஷயம், கேபிட்டல் டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் உங்களுக்கு சூட்டபிளான முதல்ல பாருங்க. நீங்கள் நிறைய தடவை ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை பிகினர்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டான டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைமுக்குள்ள இந்த டைம் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேடே விட்டுருங்க. ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ்ல தான் இருக்கும். இது 100% உண்மை. நான் பண்ணக்கூடிய டைமிங் 9:50 to 10:30. நீங்கள் போய் பாருங்க. பிக் மொமெண்டம் மார்னிங் ஸ்கேல்பிங்காக அல்டிமேட்டாக இருக்கும். அதில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். லைவ்ல நான் எடுத்து ஸ்கேல்பிங் பண்ணி காட்டுறேன். என்னோட வீடியோஸ் போய் பாருங்க. நான் ரியலாக என்னுடைய லைவ் ஸ்கேல்பிங்கில் எந்த டைமிங், எந்த ப்ரீமியம், எந்த என்ட்ரி, எந்த எக்ஸிட்ன்றதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பேன். 50,000 குவான்டிட்டிஸ்லும் பண்ணியிருப்பேன், 1 lakh குவான்டிட்டிஸ்லும் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பார்க்கலாம். பிக் லாட்டில் நான் இப்படி ட்ரேட் பண்ணுறது. என்னுடைய சைக்காலஜி மட்டும் ஏன் பயப்படாமல் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிக்ஸ் எல்லா விஷயத்துக்கும் ப்ராக்டிக்ஸ் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ உங்களுடைய மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கிறீங்களோ, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ, ஒரு ரோபோ மாதிரி வச்சுக்கிறீங்களோ, அப்போ தான் இந்த ட்ரேடிங்குள்ளே ஜெயிக்க முடியும். கதையாக அள்ளி விடலாம். ஆனால் அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது கதையாக போயிடும். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையில். ஜெயிக்கிறவங்க எல்லாமே ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கிறவங்க கம்மியான பர்சன்ட். அப்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய வழி அதிகமாக இருக்கும். அதை ஒரு ஸ்கில்லாக பயன்படுத்தி அவங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேற்படுத்திக்காங்க. நீங்கள் லாஸ் ஆகுறீங்கன்னா நீங்கள் முதல்ல இப்போ உங்களுடைய மைண்டை ஏற்றக்கூடிய விஷயங்கள், ட்ரேடிங் என்றால் சூதாட்டம், ட்ரேடிங் என்றால் கேம்லிங் இப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே போயிடுது. மைண்டே அதை ஒத்துக்குது. நிறைய பேர் சொல்ல அந்த மைண்ட் கேட்டுக்குது. அப்போ சைக்காலஜியால நீங்க டிஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். யார் பேச்சும் கேட்காமல், யாருடைய சொல்லையும் காதில் கேட்காமல், உங்களுடைய பாதை சிறப்பாக இருந்தால், உங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தா, ப்ரூஸ்லி மெத்தட் என்னைக்குமே நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரே ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க, அது 1000 தடவை பயன்படுத்துங்க, அந்த டைம் ஃப்ரேமில் பயன்படுத்துங்க, அந்த குவான்டிட்டிஸில் பயன்படுத்துங்க, அந்த அமௌண்ட்டில் பயன்படுத்துங்க. இதுதான் ஒரே விஷயம். மல்டிபிள் டைம் மல்டிபிள் விஷயத்தை மல்டிபிளாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், முன்னேறவே முடியாது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஒரே கான்செப்ட், ஒரே விஷயம், மல்டிபிள் டைம் சிங்கிளாக நீங்கள் பண்ண. நான் எடுக்கிற என்ட்ரியும் எக்ஸிட் எப்படி இருக்கு நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். டவுட்டாக தான் வாட்ச் பண்ணி பாருங்க. இது உங்கள் ஸ்கேல்பிங் ராஜ். நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் மார்னிங் டெய்லி கிரீனில் பயன்பெற்று நீங்கள் பண்ணலாம். குயிக் டிசிஷன், நான் சொல்கிற விஷயங்களை செஞ்சால் போதும். அந்த விஷயங்களை நீங்கள் லெர்னிங் பர்பஸ்க்காக எடுத்துட்டா போதும். நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை சார். நான் எந்த கான்செப்டில் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைவ்ல அதை நான் ப்ரூஃபும் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன விஷயங்கள் பண்ண போகுது, அது எங்கெங்க என்ட்ரி ஆக போகுது, எங்கெங்க எக்ஸிட் ஆக போகுதுன்றத பர்ஃபெக்ட் லெவலில் ப்ரீமியம்ல என்னால் சொல்ல முடியும். ஓகே, இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யாராகிட்ட இல்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அது மூலம் ஓப்பன் பண்ணிங்க. நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வர போறேன். அதில் ஈஸி டு அக்சஸ். அது பிகினருக்கு, ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு பர்டிகுலரா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். யூஸ் பண்ண தெரியாதவங்க தன்னை பத்தி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ஓகேங்களா? தன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், பிளேலிஸ்ட் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, என்னுடைய மார்னிங் டெய்லி கிரீன் ப்ரீ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி டெய்லிக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது பாருங்க. இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, பட்டதெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும், கற்றுக்கிறதெல்லாம் போதும். எத்தனை விஷயம் கற்றுக்கணும்னு பெருசு இல்லை சார். எந்த விஷயத்தை கற்றுட்டா அதில் நம்ம ஒரு என்னவா இருக்கும், ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். எல்லா டாக்டரும் டாக்டர் தான். டாக்டரில் யார்கிட்ட நம்ம தேடி போகிறோம்? ஸ்பெஷலிஸ்ட். நான் ஸ்கேல்பிங் ஸ்பெஷலிஸ்ட். அது மூலம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேல்பிங்கில் நான் மட்டும் தான் டோட்டல் சவுத் இந்தியனில். நான் நார்த்லேருந்து வேலை செய்கிறேன் சவுத்துக்காக. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய், தேங்க்யூ. நம்ம மண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.